ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் போயம் தாங்க பார்க்க போகிறோம். என்ன போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு நேச்சர் ரிட்டன் பை எஸ்டி கால்ரிட்ஜ். ஓகே, ஸோ நீங்கள் சம்மரி எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றி ஒரு 2 லைன் இன்ட்ரோவாச்சு நீங்கள் எழுதிங்கன்னா, அதை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஏதோ இவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு தாட் வந்து வரணும். ஓகே கைஸ், ஸோ நான் சொல்கிற இந்த 4 பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரொமான்டிக் போயட். கால்ரிட்ஜ் வந்து ஒரு ஃபேமஸ் ரொமான்டிக் போயட். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இவருக்கு வந்து பைபோலார் டிசீஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து இவர் வந்து ஒரு ஓபியம் அடிக்ட். ஓகேங்களா. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து இவரோட போயம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இமேஜினேஷன் தான் வந்து சென்ட்ரல் தீமாக அவர் வந்து இது பண்ணியிருப்பார். அவரோட இமேஜினேஷனை தான் வந்து கொடுத்துருப்பாரு. இந்த 4 விஷயங்கள் நீங்கள் ஆத்தர் இன்ட்ரோவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போயம்குள்ளே போயிடலாம். போயம் சம்மரிக்குள்ளே போயிடலாம். இந்த போயமோட சென்ட்ரல் ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலாக அவர் என்ன சொல்ல வராரு, இந்த போயம் அப்படின்னு என்ன சொல்ல வராரு, 1 லைனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்றும் இல்லைங்க, நேச்சரை தான் நான் வந்து காடாக ப்ரே பண்ணுவேன். கால்ரிட்ஜ் சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஹிம் நேச்சர் தான் வந்து காட் அப்படின்னு சொல்கிறாரு. நேச்சர் தான் வந்து எல்லாமே டீச் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுதான் வந்து இந்த போயமை பற்றி 1 லைனில் சொல்லணும்னா இதுதான். ஓகேங்களா. சரி, கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துடலாங்களா. இவர் வந்து நேச்சரை வந்து காட் கூட கம்பேர் பண்ணுறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்கள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுறீங்க கரெக்டாக, ஆனால் சர்ச்சை விட ஒரு பெரிய கடவுள் வந்து இருக்காங்க அங்கே. அவங்க யாருன்னா நேச்சர் தான் வந்து பெரிய கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த போமில் பார்த்தீங்கன்னா 14 லைன்ஸ் தான் அங்கே இருக்கும். ஓகேங்களா. சானட் அந்த இதுலேயும் வரும். ஸோ 1 ஸ்டான்ஸா 14 லைன்ஸ். ஓகேங்களா. ஓகே, இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் கடவுள் படைத்த எல்லாத்தையுமே நான் வந்து வணங்குறேன். இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் கடவுள் படைத்த எல்லாத்தையுமே அப்படின்னா, லைக் இந்த மவுண்டெயின், ஃபாரஸ்ட், ஃப்ளவர், ஸோ இதெல்லாம் வந்து காட் தான் படைச்சாரு கரெக்டுங்களா. ஸோ இதுதான் நேச்சர். ஸோ இதை தான் நான் வந்து வணங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மவுண்டெயின், ஃபாரஸ்ட், ஃப்ளவர்லாம் வந்து நான் காடாக வணங்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நேச்சர் தான் வந்து காட் அப்படின்றத இவர் ஹார்ட்டில் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளவர்ஸும் லீவ்ஸும் தான் நமக்கான டீச்சர்ஸ். ஓகேங்களா. ஃப்ளவர் தான் வந்து லவ்வை டீச் பண்ணுது. லவ்னா என்ன அப்படின்னு டீச் பண்ணுது. லீவ்ஸ் வந்து ஃபெய்த் டீச் பண்ணுது. ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷினில் கேட்டாலும் கேட்கலாம். அக்கார்டிங் டு கால்ரிட்ஜ், ஃப்ளவர்ஸ் டீச் வாட், லீவ்ஸ் டீச் வாட் அப்படி. ஃப்ளவர்ஸ் என்ன டீச் வந்து லவ், லீவ்ஸ் வந்து ஃபெய்த்தை டீச் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட், இவர் வந்து ட்ரூத்தை பற்றி வந்து இவர் கவலையே படலை. ஸோ என்ன வந்து ட்ரூத், ஸோ ஒரு சாமி காடுன்னா நம்ம அந்த ஸ்டாச்சு அந்த மாதிரி வணங்குறது தான் காட் கரெக்டுங்களா. ஸோ இவர் வந்து ட்ரூத்தை பற்றி அவர் கவலையே படலை. இவரை பொறுத்த வரைக்கும் நேச்சர் தான் காட். ஓகேங்களா. ஸோ கால்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டியே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது நேச்சர் தான் காடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ரியாலிட்டியே அவர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரியாலிட்டியே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனால் இதை பற்றி நான் மைண்டே பண்ணல, இதெல்லாம் எனக்கு வந்து இதை பற்றி நான் பேசவே விரும்பல, என்னை பற்றியும் நேச்சர் தான் காட் அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகமே வந்து என்னை பார்த்து சிரிக்கலாம், என்ன இவன் மரத்தை போய் கும்பிட்றான், வாட்டரை போய் கும்பிட்றான்னு சிரிக்கலாம், அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்குது நேச்சர்கிட்ட. ஓகேங்களா. அப்புறம் இவரே வந்து அவரோட ஓன் சர்ச்சை வந்து பில்ட் பண்ணுறாரு. எப்படி அவர் ஓன் சர்ச்சை பில்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஹீ கன்சிடர் ஹிஸ் டோம் ஆஸ் ஸ்கை. அந்த சர்ச்சோட டோம் வந்து ஸ்கையாக கன்சிடர் பண்ணுறாரு. ஹீ வர்ஷிப் த சென்ட் ஆஃப் த ஃப்ளார்ஸ். என்ன வர்ஷிப் பண்ணுறாரு அப்படின்னா, பூக்களின் வாசங்கள். ஓகேங்களா. அந்த வாசனையை வந்து இவர் வந்து வர்ஷிப் பண்ணுறாரு. ஃப்ளவரோட சென்ட்டை வந்து வர்ஷிப் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 லைன் வந்து இந்த போமில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதாவது ஹி கன்சிடர் டோம் ஆஸ் அ ஸ்கை. இந்த சர்ச்சோட அதாவது ஒரு சர்ச்சை இவரே பில்ட் பண்ணுறாருங்க நேச்சரில். ஓகேங்களா. அந்த டோமை வந்து என்ன ஸ்கையை வந்து டோமாக வந்து அவர் கன்சிடர் பண்ணுறாரு. அண்ட் ஹீ வர்ஷிப் த சென்ட் ஆஃப் த ஃப்ளார்ஸ். ஓகேங்களா. அப்புறம் வந்து அவர் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுக்கு கூட என்ன பிடிக்கும். அதாவது கடவுளுக்கே என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் வந்து கடவுளுக்கு என்ன பிடிக்கும்னா, ஏன்னா அவர் உருவாக்கின நேச்சரை தான் நான் வந்து வணங்குறேன்.
ஸோ கடவுளுக்கே என்னை பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. ஸோ இதுதாங்க இந்த போமோட சம்மரி. நான் ஒரு 3 லைன்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த போம் சம்மரி எழுதும்போது நடுவில் அங்கங்கே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன், ஐ பில்ட் மை அல்டர் இன் த ஃபீல்ட்ஸ். செகண்ட் லைன், and the blue sky my fettered dome shall be, and the sweet fragrance that the wild flowers yields. அந்த சர்ச் வந்து பில்ட் பண்ணுறான்னு சொன்னீங்களா, அந்த லைன்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுதான் இந்த போமில் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். நான் ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஐ பில்ட் மை ஆல்டர், ALTAR, ஆல்டர் இன் த ஃபீல்ட்ஸ், and the blue sky my fettered, FRETTED, fettered dome shall be, and the sweet fragrance that the wild flowers yields. ஓகே, நீங்கள் இதையும் நீங்கள் உங்கள் சம்மரியில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்கள் சம்மரி சத்தியமாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் இப்படி தாங்க எழுதினேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஒர்க், ஸ்டோரி, போம் ஏதாவது உங்களுக்கு சம்மரி தமிழில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ.